ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்த அதிபர் டிரம்ப் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தற்போதைய ஒரு தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நேரடியாக களமிறங்க திட்டமிட்டு இருப்பதால் அதிகரிக்கும் போர் பதற்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ, தற்பொழுது ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு. இதை பற்றின உங்கள் கருத்து? சங்கீதா, கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் விமானப்படை வான்வெளி தாக்குதலை ஈரான் மீது நடத்தியது. அந்த தாக்குதல்ல மிக முக்கியமாக குறிவைக்கப்பட்டிருந்தது ஈரான்ல இருக்கிற அணு உலைகள். அணு ஆயுதங்கள் அங்க உற்பத்தி பண்றாங்க, அந்த அணு ஆயுத உற்பத்தியை அவங்க முற்றிலும் நிறுத்தணும். அவர்கள் அணு ஆயுத உற்பத்தி செய்யறது எங்களுடைய நாட்டிற்கு பாதுகாப்பே அச்சுறுத்தலாக இருக்கு, எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த தாக்குதல் நடத்துறோம்னு இஸ்ரேல் சொன்னுச்சு. இந்த சூழல்ல அமெரிக்காவும் ஈரான் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அணு ஆயுத உற்பத்தி கொள்கை சார்ந்து ஒரு உடன்பாடுக்கு நீங்க வர வேண்டும் அப்படின்னு. அந்த பேச்சுவார்த்தை ஒரு பெரிய தொய்வடைந்திருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. நீங்க அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடாது, அந்த திட்டங்களை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த சூழல தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. அமெரிக்காவும் ஒரு கால கெடு போல கொடுத்திருந்தாங்க. நீங்க அணு ஆயுத உற்பத்தியை நிறுத்திட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும், ஒப்பந்தத்துக்கு வர வேண்டும், இல்லை என்றால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடங்கி ஒரு வாரம் ஆக உள்ள நிலையில இஸ்ரேலுக்கு இனிமேல் மன்னிப்பெல்லாம் இல்லை. ஈரான் ராணுவ நடவடிக்கையை தொடங்கிவிட்டது, போர் தொடங்கிவிட்டது, ஒரு பேரழிவை இஸ்ரேல் சந்திக்க போகுதுன்னு ஈரான் சொல்லியிருந்தது. இந்த சூழல்ல தான் அமெரிக்காவுடைய நம்ம முடிவை பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்கா நேரடியாக ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க, எங்களுடைய குடிமக்கள் மீது எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடுவோம், விளைவுகள் அதிகமாக இருக்கும் ஈரானுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இஸ்ரேல் அங்க இருக்கிற ஈரான்ல இருக்கிற அணு உலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்ப அவர்களுடைய அராக்ல இருக்கிற நீர்மின் சக்தி திட்டம் இருக்கிற அந்த ஆலைய தாக்குதல் நடத்த போறதா குறிவைத்து அங்க சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக வெளியேறிடுங்க, அணு உலைகள் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அமெரிக்கா என்ன திட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த அணு சக்தி அணு ஆயுத உற்பத்தி சார்ந்த கொள்கையில ஒரு உடன்பாட்டுக்கு ஈரான் வரணும், அதற்கான இன்னமும் வாய்ப்பை கொடுக்குறோம், அப்படி உடன்பாட்டுக்கு வரல, அணு உற்பத்தி திட்டத்தை முழுமையா கைவிடல அப்படின்னாக்கா அமெரிக்கா தாக்குதலை நடத்தும் அப்படின்னா சர்வதேச போர் வீக நிபுணர்களுடைய கணிப்பா இருக்கு. அதற்கேற்ப தன்னுடைய நெருங்கிய தலைவர்களிடம் நிர்வாகிகளிடம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கார், தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டங்களை வகுத்துருங்க, தாக்குதலை தொடங்குறதுக்கு தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்க. அதே சொல்ல தாக்குதலுக்கான ஒப்புதலையும் அவர் கொடுத்துட்டார் அதிபராக. ஆனால் ஈரான்ல முடிவோட மாற்றம் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த முடிவை அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறத கொஞ்சம் தற்காலிகமா வித்ஹோல்ட் பண்ணியிருக்காரு, தற்காலிகமா கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தகவல் வாஷிங்டன் போஸ்ட், ராய்ட்டர் போன்ற சர்வதேச செய்தி நிறுவனங்கள் மற்றும் முகமைகளுடைய செய்தி கட்டுரைகள்ல இப்ப வந்திருக்கு. மிக முக்கியமாக ஒரு பக்கம் அமெரிக்காவுக்குள்ளேயே அந்த ஆளும் கட்சியுடைய தலைவர்கள் மத்தியில இந்த போர் தாக்குதல் வேண்டாம் அப்படிங்கிற எதிர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது செய்திகளையும் பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட எந்த நேரத்திலும், ஏன்னா நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் டொனால்டு ட்ரம்ப் தெரிவிக்கிறப்ப எந்த திட்டங்கள் இருக்கு, பல திட்டங்கள் இருக்கு, தாக்குதலையும் நடத்துவோம், அதற்கு முன்பாகவே எங்களுடைய நாங்க என்ன எதிர்பார்க்கிறோமோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அப்ப நாங்க தாக்குவோம், தாக்காமல் இருப்போம், ஆனா ஒரு திட்டம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த திட்டம் என்ன மாதிரி தாக்குதல், ஏன்னா அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் வளைகுடா பகுதிகளுக்கு செல்ல தொடங்கி விட்டன, 1-2 சென்று சேர்ந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூழல்ல ஒரு போர்க்கப்பல் கடல் எல்லைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டனாலே போருக்கான ஆயத்தம் அல்லது போர் தொடக்கம் எப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கப்பல் ஒரு பக்கம் போகுது, அவர்கள் பங்கர் பஸ்டர் பாம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல இருக்கிற பதுங்கு குழிகளை
தாக்கி சேதப்படுத்தும், அழித்து விடும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அந்த பஸ்டர் பாம்பு இருக்கு. அதை கொண்டு என 100 அடிக்கும் கீழே தான் நடான்ஸ் உள்ளிட்ட பல இடங்கள்ல அணுசக்தி நிலையங்களை ஈரான் வச்சிருக்கு. இப்ப அணு ஆயுத தயாரிப்பு தான் மிக முக்கிய பிரச்சனையா இருக்கு. இந்த உடன்பாட்டுக்கு ஈரான் வரவில்லை என்றால் தாக்குதலை அமெரிக்காவே தொடங்கும். அதற்கான அதிநவீன உபகரணங்கள், ஏவுகணைகள் அமெரிக்காட்ட தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அமெரிக்காவே எப்போ வேணுமான தாக்குதலை தொடங்கும் சொல்லியிருக்கிறப்ப சர்வதேச பத்திரிகைகள் நேற்று கணிச்சிருக்காங்க. நேற்றைய கணக்குப்படி ஒரு 48 மணி நேரம் காத்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதற்கு பிறகு தாக்குதலை தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நாளை அல்லது நாளை மறுதினம் அமெரிக்காவுடைய தாக்குதல் கூட நேரடியாக இருக்கலாம் என்று சர்வதேச போர்வீக நிபுணர்களால் கணிக்கப்பட்டிருக்கு. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.